டயாலிசிஸ் சீரீஸ். இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் டயாலிசிஸ் பற்றி மக்கள் மத்தியில் உள்ள காமன் மிஸ்கன்செப்ஷன்ஸ், பிலீஃப்ஸ், டவுட்ஸ் அண்ட் அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். டயாலிசிஸ் சிகிச்சையில் உள்ள ஒருத்தவங்க எவ்வளவு பொட்டாசியம் ஒரு நாளைக்கு சாப்பிட்லான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா கிட்னி ப்ராப்ளம் உள்ள எல்லாருக்குமே உடம்புல பொட்டாசியம் கூடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ பொட்டாசியம்ன்ற ஒரு உப்பு நார்மலாக யூரின் வழியாக வெளியேறணும். ஸோ கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக உள்ள ஒருத்தருக்கு பொட்டாசியம் நம்ம முன்ன பின்ன ஜாஸ்தியாக சாப்பிட்டாலும் அது யூரின் வழியாக வெளியேறுன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். இதுவே கிட்னி ப்ராப்ளம் உள்ள ஒருத்தவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறதுனால எக்ஸஸாக பொட்டாசியம் உடம்புல தேங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவே டயாலிசிஸ் சிகிச்சையில் உள்ள ஒருத்தருக்கு கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் 90 to 95% டேமேஜாக இருக்கிறதுனால அந்த பொட்டாசியம் வெளியேறாதனால பொட்டாசியம் கூடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்படி பொட்டாசியம் கூடுறதுனால அதனால் முக்கியமான சீரியஸ் சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம். முக்கியமாக ஹார்ட் ரிலேட்டட் சைட் எஃபெக்ட்ஸ் வந்துடலாம். அதனால் பொட்டாசியம் ரெஸ்ட்ரிக்டட் டயட் அதை ஃபாலோ பண்ணுறது முக்கியம். டயாலிசிஸில் உள்ளவங்க எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 grams per day வரைக்கும் எடுத்துக்கலாம். எப்படி நம்ம நடைமுறைக்கு ப்ராக்டிக்கலாக அட்வைஸ் எப்படி கொடுக்கலாம்னா பொட்டாசியம் ரிச் ஃபுட்டை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். பழங்கள், ஜூஸ் வகைகள், கீரை வகைகள், நட்ஸாக இருக்கட்டும், பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸாக இருக்கட்டும், இளநீ, இதிலெல்லாம் பொட்டாசியம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொட்டாசியம் ஜாஸ்தியாக உள்ள உணவு வகைகளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது நல்லது டயாலிசிஸ் சிகிச்சையில் உள்ள மக்கள். வேறு எப்படி சொல்லலாம்னா இது மாதிரி உணவு வகைகளை எடுக்கணும்னா டயாலிசிஸ் போகிற அன்னைக்கு எடுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி உடம்புல கொஞ்சம் பொட்டாசியம் ஜாஸ்தியானால் கூட டயாலிசிஸ் சிகிச்சை அப்போ அந்த பொட்டாசியம் எக்ஸ்ட்ரா ரிமூவ் பண்ணிடுவோன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம்.